அரசு ஏற்றுக்கொண்டபடி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். வட்டார வளர்ச்சி அலுவலரின் ஊதிய முரண்பாடு களையப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 2000 கணனி இயக்குநர்களை நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்களுக்கு 3 லட்சம் அளவு மதிப்பீட்டை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மார்ச் 14ஆம் தேதி முதல் இன்று வரை காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஏறத்தாழ 30,000 பேர் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். 385 ஊராட்சி ஒன்றியங்கள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கின்றன. 31 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், 12,524 ஊராட்சி அலுவலகங்கள் இன்றைக்கு செயல்படவில்லை. இன்றைக்கு 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. கோரிக்கைகள் ஏற்கப்படாத காரணத்தினால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து தொடர்ந்து இன்றைக்கு மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் இயக்குனர் ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளும் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இது முதல்வரின் ஒப்புதல் பெறப்படாமல் IAS அலுவலரான இயக்குனர் தன்னிச்சையாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார். இதற்கு அஞ்ச மாட்டோம். நாளை வருகிற திங்கட்கிழமை முதல் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம். உரிய முறையில் முதல்வர் தலையிட்டு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும். இந்த போராட்டத்தின் காரணமாக 100 நாள் வேலை திட்டம், அதே போன்று குடிநீர் பிரச்சனை, கருவேல மரம் அகற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் சம்பித்து போயிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுப்பிரமணியன், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் மாநில தலைவர்.